இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரையிலும் சாலமோன் ஞானி இங்கே ஒரு காரியத்தை வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆத்திச்சூடி போல அநேக காரியங்களை ஒரு சில வரிகளில் ஆழமான சத்தியங்களை இங்கே சாலமோன் ஞானி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்திலேயே அவர் சொன்னார், கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லி. 3ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையிலும் இக்கட்டினின்று நீதிமான் விடுவிக்கப்படுவதை குறித்து அவர் பேசினதை நாம் பார்த்தோம். இந்த நாளிலே உதார குணம் உள்ளவன் அல்லது தயை செய்கிறவன் என்கிற தலைப்பிலே ஒரு காரியத்தை இந்த வசனங்களிலே அதிகமாய் வலியுறுத்தி இருக்கிறார். 10ஆம் வசனத்திலே சின்ன சின்ன கருத்துக்களை அவர் சொல்லி கொண்டு வருகிறார். நீதிமான் நன்றாயிருப்பதற்கு மட்டுமன்றி துன்மார்க்கன் அழிவதும் மக்களுக்கு ஒரு சந்தோஷம், துன்மார்க்கன் அழிந்தால் கெம்பீரம் உண்டாகும் என்று சொல்லி. இன்றைக்கு மனிதர்கள் ஒருவேளை ஒரு மனிதனுடைய அழிவை குறித்து, ஒரு துன்மார்க்கனுடைய அழிவை குறித்து மக்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு காரணம், மனம் திரும்பாதவனின் அழிவினால் அநேகர் கொடுமையினின்று தப்பிவிக்கப்படுவார்கள், அநேக கொடுமைகளிலிருந்து இந்த மனுக்குலம் காக்கப்படும், அதனால் அவன் அழிஞ்சிட்டான்னு சொல்லி இன்றைக்கு மனிதர்கள் சந்தோஷப்படலாம். ஆனால் வேதம் கர்த்தர் தீயோர் மனம் திரும்புதலுக்கு ஆவலோடு காத்திருக்கிறதை வேதம் நமக்கு போதிக்கிறது. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஆனால் மனம் திரும்ப மறுத்து மக்களுக்கு கேடு விளைவிச்சா கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார் என்பதை வேதம் போதிக்கிறதை பார்க்கிறோம். இங்கே சாலமோன் ஞானி ஒரு துன்மார்க்கன் அழிந்தால் கெம்பீரம் உண்டாகும் என்று அவர் பேசுகிறார். ஆனால் ஆண்டவரை இறுக பிடித்து கொண்ட நாமோ மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமே என்று சொல்லி நாம் அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. அதனை தொடர்ந்து 12:13 மதிகெட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கி கொள்ளுகிறான், புறங்கூறுகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான் என்று ஒரு சில வரிகளிலே அநேக ஆலோசனை சொல்லிவிட்டு 14ஆம் வசனத்திலும் ஒரு காரியத்தை வலியுறுத்துகிறார். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் ஆலோசனை கேட்டுக்கொண்டு ஜெபத்தில் வைத்து அவைகளை பின்பற்றுதல் நமக்கு அவசியமாக இருக்கிறது. எனக்கு யாரும் ஆலோசனை செய்ய இல்லை வேண்டியதில்லை என்று நினைக்கும் எந்த ஒரு விசுவாசியானாலும் சரி, போதகர்களானாலும் சரி, தலைவர்களானாலும் சரி, ஆட்சியாளர்களானாலும் சரி, தவறுகிறதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டாகிறபடினால அநேகரிடத்தில் ஆலோசனைகளை கேட்டு கடைசியாக ஜெபத்தில் அவைகளை வைத்து ஆண்டவர் ஆவியானவர் தருகிற அந்த ஆலோசனையின்படி நடந்தால் தவறுகள் தவிர்க்கப்பட முடியும் என்பதையும் வேதம் நமக்கு காட்டுகிறது. கடைசியாக இவர் ஒரு காரியத்தை மிகவும் ஆழமாக வலியுறுத்துகிறதை பார்த்தோம் என்று சொன்னால், தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான் என்று சொல்லுகிறார். தயையுள்ள மனுஷன், உதார குணமுள்ளவன், கொடுப்பதிலே உதார குணமாக இருக்கிற ஒரு மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான் என்று சொல்லி இங்கே சாலமோனின் ஞானி குறிப்பிடுகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 25:34-35 இயேசு இன்னும் ஆழமாக வலியுறுத்துகிறார். அங்கே செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரித்துவிட்டு அந்த செம்மறி ஆடுகளாய் பிரிக்கப்பட்டவர்களை பார்த்து சொல்கிறார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணப்பட்டிருந்த ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அது யாரை அழைக்கிறார்? செம்மறியாடுகளாய் யாரை அழைக்கிறார் என்று சொன்னால், பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரமில்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள். அவங்க எப்போ நீ கேட்கும்போது திரும்ப இப்போ 40ஆம் வசனத்தில் அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகி என் சகோதரராகிய இவர்களில் இந்த ஏழைகளுக்கு எதை நீங்கள் உதார குணமுள்ளவர்களாய் செய்தீர்களோ அவையை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே
2 விதமான ஜனங்களை பிரித்து பரலோக ராஜ்யத்திற்கு செல்லுகிறவர்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். தயவுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான், நித்திய வாழ்வுக்காக அவன் இங்கே விதைக்கிறான் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 11:18 சொல்லப்படுகிற துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய்பலனை அறுப்பான். ஓசியா 10:12 நீங்கள் நீதிக்கென்று விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. கலாத்தியர் 6:8, 9, 10 கேட்டிங்கன்னா பவுல் அழகாக சொல்கிறார். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் தனக்காகவே வாழ்கிறவன், தனக்கென்று தன்னுடைய சரீரத்திற்கென்று தன்னுடைய சிற்றின்பங்களுக்கென்று தன்னுடைய காரியங்களுக்கென்று வாழ்கிறவன், தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறிப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் அநேக அனித்தியமான உலக பொருள்களினால் சிநேகிதர்களை சம்பாதிக்கிறவர்கள். இயேசு எப்படி செம்மறியாடுகளை வெள்ளாடுகளை பிரிப்பதற்கு காரணம் சொன்னாரோ அப்படிப்பட்ட காரியங்களை ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே அவன் நித்திய ஜீவனை அறுப்பான் என்று சொல்லி, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆசீர்வாதம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வோம் என்று சொல்லி ஆண்டவர் நாம் அழைக்கிறதை பார்க்க முடியும். கலாத்தியரில் தொடர்ந்து சொல்கிறார், நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதே நீதிமொழிகளில் சாலமோன் திரும்ப சொல்கிறாரு, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசிதினைத்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். இன்றைக்கி தானியத்தை பதுக்கி வச்சுட்டு பஞ்சகாலங்கள் வரும்பொழுது நல்ல விலைக்கு விற்றுடலாம், லாபத்துக்கு விற்றுலான்னு சொல்லி பதுக்குகிறவர்களை ஜனங்கள் சபிக்கிறாங்க. விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லி உதார குணம் உள்ளவர்களை குறித்து இங்கே சாலமோன் சொல்லுகிறதையும் பார்க்கிறோம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 8:2 பவுல் சொல்லுகிறார், மக்கதோனியா நாட்டு சபைக்கு தேவன் அளித்த கிருபை என்று சொல்லுகிறார். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 9:8 சொல்லுகிறார், மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளில் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும் என்று சொல்லி கொரிந்து சபைக்கு மக்கதோனியா சபையை எடுத்துக்காட்டாக காட்டி அவங்க மிகுந்த உபத்திரவத்திலையும் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கவும் சகலவித நற்கிரியைகளில் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிரியைகளையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த கொரிந்து சபைக்கு ஆலோசனை சொல்லுகிறார். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் படிக்கு மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாகுவீர்கள் என்று சொல்கிறார். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்கச் செய்வார் என்று கொரிந்து சபைக்கு பவுல் பேசுகிறதை பார்க்கிறோம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கலர் பேப்பர், இந்த பணமானது இன்றைக்கு ஒருவனிடத்தில் நாளைக்கு இன்னொரு இடத்திலும் போகும். இயேசுவினுடைய பார்வையெல்லாம் அனித்தியமான உலகப் பொருள். இவைகளினால் உங்களுக்கு சிநேகிதர்களை சம்பாதிங்கள். நீங்கள் வாழும் பொழுது நித்தியமான வீடுகளில் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி நீங்கள் அனித்தியமான உலகப் பொருள்களினால் அநேக சிநேகிதர்களை சம்பாதிங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். உதார குணமுள்ளவர்களாய் வாழும்படியாக இறைக்கிற கிணறுதான் ஊறும் என்று சொன்னது போல நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். மாம்சத்திற்கென்று விதைக்காதபடி ஆவிக்கென்று விதைக்கிற ஒரு நற்கிரியைகளை செய்கிறவர்களாக பெருக வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. இந்த சத்தியங்களை கடைபிடிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா பொன்ன கொடு, உப்பு கொடு, சந்தோஷமா
உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமா, ஒன்ன கொடு உப்பு கொடு சந்தோஷமா. இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார்.